குருவாயூர் குருவாயூர் கிருஷ்ணன் கோவில். இங்கே ஏன் குருவாயூர் பேர்னா, குரு பகவானும் வாயு பகவானும் வானத்தில் பறந்துக்கிட்டு போகும்போது அந்த இடத்துல அந்த தண்ணியில் இவங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு நின்றுறாங்க. நின்ன உடனே என்ன இங்கே நம்ம இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில் கீழே இறங்கி நின்று போனால் அங்கே மகாவிஷ்ணுவுடைய கிருஷ்ணருடைய சிலை கிடைக்குது. அப்போது மகாவிஷ்ணு அந்த இடத்துல அங்கேயே தங்கிடுறாரு, தவம் பண்ணி தங்கிடுறாரு. அப்போது இந்த இடத்துல குருவும் வாயுவும் பிரதிஷ்டி பண்ணணுன்றது தான் அவருடைய விளையாட்டு. அப்போ குரு பகவானும் வாயு பகவானும் கிருஷ்ணர் பிரதிஷ்டி பண்ணாங்க. குருவாயூர் அப்பன், அதுக்கு தான் குருவும் வாயு சேர்ந்த இடம் குருவாயூர் அப்பன் சொல்லி பேர். இங்கே இந்த குழந்தைங்களெல்லாம் பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க, சோறு ஊட்டுறதுன்னு பேர். அப்போ அவங்க ஃபஸ்ட்டு வாய்க்கு சோறு ஊட்டுவாங்க. ஊட்டின பிறகு தான் எதுவுமே சாப்பிட கொடுப்பாங்க. அது மட்டும் தாய்ப்பால் தான் கொடுப்பாங்க, வேறு எந்த உணவும் கொடுக்க மாட்டாங்க. இது ரொம்ப கேரளாவிலும் சரி, நம்ம தமிழ்நாட்டிலும் சரி நிறைய நடக்குது. அப்போது அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம். ஏன் ஒரு மாதிரி வெளிச்சம் இல்லை அப்படின்னா, அந்த இடத்துல வெறும் இந்த பனிக்காலம் இல்லைங்களா, மேகமூட்டம் நமக்கெல்லாம் அப்படியே அந்தளவுக்கு ஒரு குளிர், அந்த அளவுக்கு மேகமூட்டம் பனி, அதில் அந்த விளக்கு ஏற்றுறது, அந்த புகைகள் எல்லாமே சூழ்ந்திருக்கு. நிறைய பேர் வந்திருக்காங்க, வெவ்வேறு மாநிலத்திலிருந்தெல்லாம் வந்திருக்காங்க பகவானை தரிசிக்க. அதில் அவரை தரிசனம் பண்ணணும். இந்த குருவாயூர் அப்பனை தரிசனம் பண்ணோம்னா குரு சனி பகவானும் குரு பகவானும் கண்டிப்பாக சுக்கிர பகவானும் நன்மையே செய்வார்கள். இப்போ இந்த மாற்றம் வரப்போகுது. அப்போது குருவாயூர் அப்பனை தரிசனம் பண்ணோம்னா இந்த ராசி நேயர்கள், சில ராசிக்காரர்கள், இப்போ எனக்கு தெரிஞ்ச ராசி இப்போ ரிஷப ராசி நம்ம வந்திருக்கோம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசிக்காகவும் அங்கே ஒவ்வொரு இடத்துல சில இடங்கள் இருக்குது. அந்த இடத்துல தான் தவம் பண்ணணும். அப்போ தான் நமக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். எல்லா இடத்துலையுமே ஏற்பட்டுறாது. பாருங்கள், அதை முடிச்சுட்டு இவர் தான் கிருஷ்ணர், இவரை தான் இவரை வணங்கணும். விநாயகர், இவரை வணங்கினோம்னா சில விஷயங்கள் அவருடைய அந்த கண் பார்வை, நமக்கு அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த இடத்துல குருவாயூரப்பனுடைய பாருங்கள் முன்பக்கம் ஒரு சிலை வச்சுருக்காங்க. உள்ளே போக முடியாதவங்க இங்கே தரிசனம் பண்ணலாம். பண்ணிவிட்டு இவரை வணங்கிட்டு, விநாயகரெல்லாம் வணங்கிட்டு, கடைசியாக வணங்கிட்டு அப்படியே அவர் ஒரு பார்வை பாருங்கள். அதை கண்ணில் அப்படி பார்த்துட்டாருன்னா போதும் நமக்கு. பாருங்கள், பார்த்துட்டாரா, கண்ணில் தெரிகிறாரா, பார்த்துட்டார். அந்த பார்வை கிடைச்சாலே போதும் நமக்கு. எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு தியானம் பண்ணி ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது ஒரு ஒருடைய பார்வை, நேர் பார்வை கண்ணுக்கு நேராக தெரியணும். அதை பார்த்துட்டு வந்தால் ரொம்ப நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி உண்டு. அந்த சக்தி நமக்கு கிடைக்கும். இந்த குருவாயூர் அப்பன் கோயிலுக்கு போகிறதே பெரிய, இன்றைக்கி போகலாம் நாளைக்கு போகலாம், நான் போகவே முடியாது. ஏன்னா பணம் இருக்கும், எல்லாம் இருந்தால் கூட போக முடியாது. ஏன் காரணம்னா, அவ்வளோ சீக்கிரம் சனி பரமாத்மா நம்மளை விட்டுற மாட்டார். குருக்கிட்ட போனால் சனி விட மாட்டார், சனிக்கிட்ட போனால் குரு விடும். இப்படி நமக்கு கிட்டேயே கோயில்கிட்ட இருப்பாங்க, போக முடியாது. பாருங்கள், அவரை தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மாற்றத்தை, இப்போ நம்ம ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அந்த தொழிலுக்கு அடித்தளமே இந்த கடவுள்கள் தான், இந்த நவகிரகங்கள் தான். நமக்கு இந்த நவகிரகம் சர்வ ஜன வசியங்கள் கிடைக்கணும், சர்வ வசியம் கிடைக்கணும், பண வசியம் கிடைக்கணும்னா இந்த மாதிரி சில இடங்களுக்கு கோயிலுக்கு போயிட்டு வரணும். இங்கெல்லாம் போனால் பேண்ட்டு போட்டுட்டு உள்ள அலோடு கிடையாது, சுடிதார் போட்டு உள்ள அலோடு கிடையாது. கம்பல்சரி வேஷ்டி கட்டணும், மேலே சரட்டெல்லாம் கட்டிடணும். பெண்களுக்கு அந்த புடவை கட்டி, கம்பல்சரி புடவை கட்டிட்டு தான் உள்ளே போகணும். இதுதான் இங்கே ஒரு கடுமையாக அந்த காலத்திலேருந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு இடம். எப்போ குருவாயூர் ஆரம்பித்தோ அதிலேருந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பதிவிடுறேன்.